இந்த லெகசி எப்படி எனக்கு கேப்டன்சி வந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா, இனிஷியலா இந்த கிரிக்கெட் எனக்கு பிடிச்ச ஸ்போர்ட் ஆக்சுவலா. லைக் இன்னும் சொல்ல போனோம்னா என்னோட சிக்ஸ்த் ஸ்டாண்டர்ட்ல இருந்து நான் ஆக்சுவலா கிரிக்கெட் பால் கோச்சிங் போயிட்டு ஒய்எஸ்சிஏன்னு சொல்லிட்டு ஒரு டீம் விளையாடிட்டு இருந்தேன். அண்ட் டில் காலேஜ் வரைக்குமே ரெப்ரசென்ட் பண்ணியிருந்தேன். So having a CEO who is much interested into the entrepreneurship and as well as cricket, it's a actually பாத்தீங்கன்னா லைக் இங்க சென்னை ஆஃபீஸ் பாத்தீங்கன்னா ஒரு ஹார்ட்லி ஒரு 30-35 மேல் எம்ப்ளாயிஸ் இருப்பாங்க. ஸோ ஸ்ட்ரென்த் சொல்லல, மேல் எம்ப்ளாயிஸ் இருப்பாங்க. பட் அதுல இருந்து பிக் பண்ணிட்டு ஸோ டர்ஃப் போகிறத வச்சு மட்டும் நம்ம எவால்வேட் பண்ண முடியாது ஒரு பிளேயரை. ஸோ ஏன்னா டர்ஃப் கிரிக்கெட் வேற, லைக் அவுட் சைட் ஓப்பன் கிரவுண்ட் கிரிக்கெட் வேற. ஸோ அதுல இருந்து லைக் பிக் பண்ணி ஸோ எடுத்துட்டு வரது ரொம்ப சேலஞ்சிங்கா இருந்தது. ஸோ அந்த டேலண்ட் ஐடென்டிஃபை பண்றதுக்கு டர்ஃப் ஒரு ஸ்கோப்பா இருந்துச்சு எங்களுக்கு. ஸோ சஞ்சய் ப்ரோ கிட்ட அந்த ட்ரீம் இட் பிகரோட மெயின் ஸ்பெஷாலிட்டி என்னன்னா நாக் அவுட் மேட்சஸ் ஸ்டார்டிங்லேயே இருக்காது. ஸோ எல்லா சீசனுமே லைக் வி ஹேவ் திஸ் இனிஷியல் மேட்சஸ் வேர் 4-5 மேட்சஸ் இருக்கும். ஸோ அதை பேஸ் பண்ணி ஈவன் தோ லைக் ஒரு மேட்ச்ல ஒரு நல்ல பிளேயர் சொதப்பினாலுமே ஹில் பி கெட்டிங் சான்சஸ் அவங்க ப்ரூவ் பண்றதுக்கு, எதர் இன் பேட்டிங் ஆர் ஃபீல்டிங் ஆர் இன் bowling. அண்ட் ஒன் மோர் திங் இதுல சொல்ல ஆசைப்படுறேன் என்னதுன்னா லைக் இப்ப ரீசெண்டா ஒரு வீடியோ சஞ்சய் ப்ரோ போட்டிருக்காரு அவரோட பேஜ் ட்ரீம் இட் பிகர்ல. சோ அதுல அந்த டிஃபரெண்ட் டைப்ஸ் ஆஃப் டாஸஸ், 7 டைப்ஸ் ஆஃப் டாஸஸ். சோ ஒரு டாஸ் வந்து 2 மில்லியன் கிட்ட ரீச் ஆக போகுது, 2 மில்லியன் வியூஸ் ரீச் ஆக போகுது. யாரை பத்தி பார்க்க போறோம்னா, இந்த கிராஸ் கிரிக்கெட் டோர்னமெண்டோட முக்கியமான ஒரு பர்சன் கிட்ட நம்ம பேச போறோம். ஸோ இந்த டீமோட கேப்டன் மிஸ்டர் சரவணன், அவங்கள்ட்ட வந்து நம்ம வந்து இன்டர்ஃபியர் பண்ண போறோம். ஸோ அவங்க கிட்ட நிறைய விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். ஸோ வெல்கம் சார். வெல்கம் சரவணன். ஹாய் சஞ்சய். ஸோ என் பேர் சரவணன், நான் கிராஸ்ல ஹெச்ஆர் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். அண்ட் இந்த லெகசி எப்படி எனக்கு கேப்டன்சி வந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா, இனிஷியலா இந்த கிரிக்கெட் எனக்கு பிடிச்ச ஸ்போர்ட் ஆக்சுவலா. இன்னும் சொல்ல போனோம்னா என்னோட சிக்ஸ்த் ஸ்டாண்டர்ட்ல இருந்து நான் ஆக்சுவலா கிரிக்கெட் பால் கோச்சிங் போயிட்டு ஒய்எஸ்சிஏன்னு சொல்லிட்டு ஒரு டீம் விளையாடிட்டு இருந்தேன். அண்ட் டில் காலேஜ் வரைக்குமே ரெப்ரசென்ட் பண்ணியிருந்தேன். அண்ட் லேட்டர் அப்புறம் படிப்பு அந்த ரீசன்ஸ்னால லைக் டோட்டலாவே வெளில வர மாதிரி ஆயிடுச்சு. அண்ட் உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி தான் சென்னை பசங்க ஏரியா பசங்களோட லோக்கலா விளையாடுறது. ஸோ காக் பால்ல இருந்து ஒரு கிரிக்கெட் பால்ல இருந்து ஒரு டென்னிஸ் பாலுக்கு வந்து அதுக்கப்புறம் இப்ப ரீசெண்டா கிராஸ் ஜாயின் பண்ணதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா சஞ்சய் ப்ரோட இன்ட்ரடக்ஷன் எனக்கு என் ஃப்ரெண்டு மூலியமா கிடைக்க வந்துச்சு. இது வந்து ஒரு ட்ரீம் இட் பிகர்னு ஒரு டோர்னமெண்ட் நடத்துறாரு அப்படின்னு. சால்காம்ல மகேஷ்னு சொல்லிட்டு மகேஷ் எக்ஸாக்டா. ஸோ அவர் மூலியமா எனக்கு இன்ட்ரடக்ஷன் கிடைச்சது. அண்ட் உண்மை சொல்ல போனோம்னா இந்த லெகசி ஸ்டார்ட் ஆனது வந்து ஹரின்னு சொல்லிட்டு ஒரு சீனியர் பிளேயர் இருக்கு எனக்கு டீம்ல. ஸோ அவர் மூலியமா தான் கிடைச்சது. அண்ட் அந்த கேப்டன்சி ஆசிஃப் கிட்ட போச்சு. அவரு பாத்தீங்கன்னா ஒரு நல்ல ஆல்ரவுண்டர், ஒரு பேஸ் பவுலர், ஒரு பேட்ஸ்மேன், நல்ல ஆல்ரவுண்டர். ஸோ ஆசிஃப் கிட்ட இருந்து லைக் சில இன்ஜுரிஸ் காரணமாக வைஸ் கேப்டனா இருந்ததுனால லைக் இந்த கேப்டன்சி பதவி எனக்கு வந்துச்சு. ஐ அம் கிரேட்ஃபுல் டு ஆல் தீஸ் ஃபோக்ஸ். So in your cricket career, how does the family and company would support for you? Coming with the company, like it's going to be a surprising news for all the viewers as well as for you, because our CEO, who is Mr. Prem Bhatia, he's a huge fan of cricket. So he is from Singapore, and whenever he comes to Chennai for office visit or any of the leadership meetings, he would definitely ask like, when are you going to book the turf? So that's like being a CEO, and when he comes mingles with all the people across, right? Like, and he plays alongside with you, he shares his experience, and he has also been traveling with many great legends like Sachin Tendulkar, Sunil Gavaskar, and other players as well. And so having a CEO who is much interested into the entrepreneurship and as well as cricket, it's a great boon for us. And coming about to the family, so I would definitely thank my wife first place, because உங்களுக்கே தெரியும் மேரேஜுக்கு அப்புறம் எப்படி இருக்கும், குழந்தை வந்ததுக்கு அப்புறம். ஸோ மேரேஜ் ஃபேமிலியும் பேலன்ஸ் பண்ணணும், ஒர்க் லைஃபும் பேலன்ஸ் பண்ணணும். மீன்வைல் நம்மளோட மென்டல் பீஸ் சாட்டர்டே சண்டேஸ் கிரிக்கெட் மட்டும்தான். ஸோ அதையும் பேலன்ஸ் பண்ணணும். ஸோ இவ்வளவு நாள் ஒரு 6 சீசன்ஸா மூவ் ஆயிட்டு இருக்குன்னா, ஸோ ஒய்ஃப் ஒரு பெரிய சப்போர்ட். அதுக்கு முன்னாடி வரைக்கும் எங்க பேரண்ட்ஸ் அம்மா அப்பாவும் சப்போர்ட் பண்ணியிருந்தாங்க. ஈவன்
ஏர்லி மார்னிங் ஆர்கேஎம் கிரவுண்ட் டி நகர்ல கோச்சிங் போகும்போது எங்க அப்பா ஆட்டோல லைக் ஹில் ட்ராப் மீ இன் ஏர்லி மார்னிங் 4:35 கோச்சிங் போகும்போது. ஸோ போத் மை பேரண்ட்ஸ் அண்ட் மை ஒய்ஃப் ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க. She also loves to play cricket. Yes, he's a great batsman and he's a medium-based Wow. bowler. உங்களுக்கு ஒரு சில கொஸ்டின்ஸ் ஆச்சு 10. கொஸ்டின் போலாம். Sure. ஆஸ் எ கேப்டனா உங்களோட டீம் லீடர்ஸா உங்களோட டீம் மெம்பர்ஸா நீங்க எந்த அளவுக்கு வந்து நீங்க சஸ்டெயின் பண்ணி வச்சிருக்கீங்க? Okay. So as a captain, so captaincy வந்து லைக் ஒரு 2 சீசனா கேப்டனா பண்ணிருக்கேன். And even before that like I was a member, even though vice captain ஒரு மெம்பரா டீம்ல இருந்துட்டு ஆக்சுவலா பாத்தீங்கன்னா லைக் இங்க சென்னை ஆபர்ஸ் பாத்தீங்கன்னா ஒரு ஹார்ட்லி ஒரு 30-35 மேல் எம்ப்ளாயிஸ் இருப்பாங்க. ஸோ ஸ்ட்ரென்த் சொல்லல, மேல் எம்ப்ளாயிஸ் இருப்பாங்க. பட் அதுல இருந்து பிக் பண்ணிட்டு ஸோ டர்ஃப் போறதை வச்சு மட்டும் நம்ம எவால்வேட் பண்ண முடியாது ஒரு பிளேயரை. ஸோ ஏன்னா டர்ஃப் கிரிக்கெட் வேற, லைக் அவுட் சைட் ஓப்பன் கிரவுண்ட் கிரிக்கெட் வேற. ஸோ அதுல இருந்து லைக் பிக் பண்ணி ஸோ எடுத்துட்டு வரது ரொம்ப சேலஞ்சிங்கா இருந்தது. ஸோ அந்த டேலண்ட் ஐடென்டிஃபை பண்ணதுக்கு டர்ஃப் ஒரு ஸ்கோப்பா இருந்துச்சு எங்களுக்கு. கண்டிப்பா டிஃபர் ஆகும். ஏன்னா இப்ப டர்ஃப்ல ஸ்லைட்டா வெயிட் பண்ணாலே 6 போகும். பட் இங்க இந்த 30 யார்ட்ஸ்க்குள்ளேயே வரும். ஸோ அதே மாதிரி தான் ஃபீல்டிங்கா இருக்கட்டும், போலிங்கா இருக்கட்டும். ஸோ இதெல்லாம் ஐடென்டிஃபை பண்றதுக்கு லைக் ஒரு 4-5 பேர் நம்ம டீம்ல நிறைய ஒர்க் பண்ணிருக்கு. ஸோ அது மூலியமா தான் லைக் we came across to form a team and ஐடென்டிஃபை யாருக்கு என்ன வரும், ஸோ எங்க யூஸ் பண்ணலாம் யாரு அப்படின்னு சொல்லிட்டு தெரியும். ஆக்சுவலி எனக்கு சின்ன கொஸ்டின், ஆர்ஜேன்றது உங்களோட கம்பெனியோட நேம், ஆனா நீங்க உங்க டீமுக்கு ஒரு நேம் வச்சிருக்கீங்க. எதனால அந்த நேம், என்ன நேம் அது, அதை பத்தி சொல்லுங்க. ஓகே, ஸோ கிராசியே எங்க கம்பெனி நேம், பட் எங்க டீம் நேம் டர்போ சார்ஜஸ் ஆக்சுவலா. ஸோ டர்போ சார்ஜஸ்ன்றது லைக் எங்களோட ப்ராடக்ட், ஓன் ப்ராடக்ட். ஸோ கிராஸோட ஓன் ப்ராடக்ட். ஸோ அதையே நாங்க கிராஸ் எப்படி சக்சஸ்ஃபுல்லா போதோ அதே மாதிரி டீமும் சக்சஸ்ஃபுல்லா வந்துட்டு டர்போ சார்ஜஸ். நிறைய டீம்ஸ் வந்து கிராஸே நான் ஷெட்யூல்ல சொன்னது, ஆனா டர்போ சார்ஜர் உள்ள அது நிறைய பேர் மிக்ஸிங் பண்ணிருக்காங்க. அவங்களோட தேடுது. ஸோ நீங்க டீம் லீடரா இருக்கும்போது ஸோ உங்களோட டீம் மெம்பரோட இண்டிவிஜுவல் டேலண்ட்ஸ் நீங்க எந்த அளவுக்கு புரிஞ்சு வச்சு நீங்க ஸ்ட்ராட்டஜியா மெயின்டைன்? ஓகே, ஸோ இந்த இண்டிவிஜுவல் ஸ்ட்ராட்டஜிஸ்ன்றது லைக் சஞ்சய் ப்ரோ கிட்ட இருக்கிற ஒரு பியூட்டி என்னன்னா லைக் மற்ற கார்பரேட் டோர்னமெண்ட்ஸும் ஆடி இருக்கேன் என் ப்ரீவியஸ் கம்பெனிஸ்ல. ஸோ சஞ்சய் ப்ரோ கிட்ட இந்த ட்ரீம் இட் பிகரோட மெயின் ஸ்பெஷாலிட்டி என்னன்னா நாக் அவுட் மேட்சஸ் ஸ்டார்டிங்லேயே இருக்காது. ஸோ எல்லா சீசனுமே லைக் வி ஹேவ் திஸ் இனிஷியல் மேட்சஸ் வேர் 4-5 மேட்சஸ் இருக்கும். ஸோ அதை பேஸ் பண்ணி ஈவன் தோ லைக் ஒரு மேட்ச்ல ஒரு நல்ல பிளேயர்ஸ் சொதப்பினாலுமே ஹில் பி கெட்டிங் சான்சஸ் அவங்க ப்ரூவ் பண்றதுக்கு, எதர் இன் பேட்டிங் ஆர் ஃபீல்டிங் ஆர் இன் bowling. ஸோ அந்த விஷயத்துல லைக் 3-4 மேட்சஸை பார்த்துட்டு வில் எவாலுவேட், ஓகே இவன் எங்க போட்டா எங்க நல்லா இருக்கும், பேட்டிங் பொசிஷனா இருக்கட்டும், ஃபீல்ட் பிளேஸ்மெண்ட் முக்கியமா இருக்கட்டும். ஏன்னா ஒவ்வொரு ரன்னுமே லைக் இட்ஸ் அ மேட். ஒரு ரன்ல தோத்த டீம்ஸும் நிறைய இருக்காங்க. ஸோ அந்தந்த ஃபீல்டிங் பொசிஷன்ஸ் நிக்கிறது எக்ஸாக்டா இந்த லாஸ்ட் சீசன். ஸோ ஜெயிக்க வேண்டிய மேட்ச் பட் ஒரு ரன்ல தோத்தோம். ஸோ அதுதான் லைக் ஸோ எந்தெந்த பொசிஷன்ல ஃபீல்ட் பிளேஸ்மெண்ட்ஸ் இருக்கணும், யாரை எங்க இறக்கி விடணும் போலிங்ல, ஸோ எல்லாமே டிஃபர் ஆகும். அதுக்காக தான் நம்ம சந்தீபோட டேமேஜ்ன்றது லைக் நிறைய சான்சஸ் கொடுத்து லைக் அதுல இருந்து எவாலுவேட் பண்ணி அதுல இருந்து நம்ம ஒவ்வொரு ஃபீல்டர்ஸையும் எப்படி இம்ப்ரூவ் பண்ணலாம்னு பார்த்துக்கலாம். ஸோ ஒரு கேப்டனா நீங்க ஃபேஸ் பண்ண மிகப்பெரிய சேலஞ்சஸ் நீங்க என்ன சொல்லுவீங்க? ஓகே, ஃபர்ஸ்ட் சேலஞ்சுங்கிறது நான் ஆக்சுவலா அப்படியே நான் பண்றோம் நெக்ஸ்ட் வீடியோல. ஆனா ஆக்சுவலா ஹரியனா தான் ஆக்சுவலா த ரீசன் ஏன் சொல்றேன்னா லைக் அவரு எங்க பிளட்லயாவது கிரிக்கெட்ன்றது லைக் லாஸ்ட் ஒரு 10-15 இயர்ஸ் தான் ஓடிட்டு இருக்கு. அவர் பிளட்ல கிரிக்கெட்ன்றது லைக் அவரு சின்ன வயசுல இருந்து ஈவன் ஆஃப்டர் மேரேஜ் ஒரு 40 இயர்ஸ் கிட்ட ஆக போகுது. அவ்வளவு எக்ஸ்பீரியன்ஸ், அவ்வளவு வயசுலயும் லைக் சீனியரா இருந்தாலும் அந்த யங்ஸ்டர்ஸ் அந்த ஒரு ரத்த ஓட்டம்னு சொல்லுவாங்க, ரத்த ஓட்டம்னு சொல்லுவாங்க. ஸோ ஃபீல்டிங்ல டைவ் அடிக்கிறதா இருக்கட்டும், ரன்னிங் பிட்வீன் த விக்கெட்ஸா இருக்கட்டும், ஷார்ட் செலெக்ஷன்ஸா இருக்கட்டும், ரிவர்ஸ் ஸ்வீப் ஷாட்ஸ் அடிக்கிறதா இருக்கட்டும், அவரோட ஃபேவரட் ஷாட்ஸ் எல்லாத்துலயுமே எக்ஸாக்டா அலைன் இஸ் ஆல்வேஸ் அலைன். சூப்பர் சார். ஒரு மேட்சஸ் இல்லையும் உங்க டீம் எந்த அளவுக்கு நீங்க மோட்டிவேட் பண்ணி ஓகே,
ஃபைன். ஸோ என்னோட பியூட்டி என்னன்னா ஆஸ் எ கேப்டனா, லைக் நான் நிறைய கேப்டன்ஸ் கீழ விளையாடி இருக்கேன். ஸோ அப்படி இருக்கும்போது நிறைய கேப்டன்ஸ் வந்து நெகட்டிவாவும் அப்ரோச் பண்ணிருக்காங்க. சே ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கேட்ச், ஈஸி கேட்ச், ரெகுலேஷன் கேட்ச் வரும். ஒரு பாயிண்ட்லயோ ஒரு மிட் விக்கெட்லயோ. ஸோ அந்த கேட்சஸை விடும்போது கேப்டன் அண்ட் பவுலர் 2 பேரும் ரொம்ப ஃபர்ஸ்ட் ஆவாங்க. பிகாஸ் அது ஒரு மெயின் விக்கெட்டா இருக்கலாம். அந்த விக்கெட் எடுத்திருந்தா லைக் அந்த பேட்ஸ்மேன் நம்ம வந்து கரெக்ட். நான் என்ன பண்ணுவேன்னா லைக் ஓவரா டெம்பர் ஆகாம ஆஸ் ஒரு எம்எஸ் தோனி கேப்டன் கூல் மாதிரி அந்த சிச்சுவேஷன் ஹேண்டில் பண்ண பார்ப்பேன். ஈவன் தோ அந்த விக்கெட் எடுத்தா நம்ம மேட்ச் நம்ம கையில அப்படின்னு தெரிஞ்சுமே எக்ஸாக்டா எம்எஸ் தோனி மாதிரி. ஸோ ஏன்னா நம்ம இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அந்த ஈஸி கேட்சை விட்டுட்டாங்க ஃபீல்டர், நம்ம இன்னும் கத்துனோம்னா அதே தான் அவங்க ஃபீல்டர் மைண்ட்ல ஒரு 10-15 மினிட்ஸ் வரும். ஸோ மேட்ச் எக்ஸாக்டா அதுல இருந்து லைக் ஈஸி பால கூட லைக் மிஸ்ஃபீல் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ நான் என்னோட இதுவை என்ன வேல்யூ பண்ணேன்னா அவ்வளவு சீக்கிரம் அடியும் மாட்டேன். அந்த கூல் டெம்போலையும் மெயின்டைன் பண்ணி லைக் இன்னும் என்கரேஜ் பண்ணுவேன். எடுக்கலாம், அடுத்த பால் எடுக்கலாம், பவுலர்ஸையும் ஒரு என்கரேஜ் பண்ணுவேன். ஆஸ்திரேலியா நல்லா விளையாடுவாரு. கனெக்ட் ஆச்சுன்னா ஆஃப் சைட்ல அது ஷார்ட் பாத்தீங்கன்னா எஸ்ஆர் பாக்ஸ்ல நல்ல ஒரு சிக்ஸ் நல்லா இருக்கும். சம்டைம்ஸ் கனெக்ட் ஆச்சுன்னா ரொம்ப நல்ல பினிஷிங். ஓகே. ஸோ ஆக்சுவலா எனக்கு லெக் சைடுன்றதே லைக் இந்த டென்னிஸ் பால் வந்ததுக்கு அப்புறம் தான் ஆட விட்டாங்க. பிகாஸ் என்னோட ஃபுல் கிரிக்கெட் கெரியர் இந்த கிரிக்கெட் பால் ஆடுற வரைக்கும் மிடில் அண்ட் லெக்ல போடுற பால் கூட நீ ஸ்ட்ரெயிட்ல தான் ஆடணும். லெக் சைடே ஆடக்கூடாது. கிரிக்கெட் ஆஃப் சைட்ல ஆடதான் கிரிக்கெட் அப்படின்னு சொல்லி வளர்த்தது ப்ரொஃபஷனலா. அந்த இது என்னன்னு தெரியல. லைக் மேட்சஸ்ல டென்னிஸ் பால்ல கூட லைக் லெக் சைட்ல அடிக்கடி வராது கை. ஸ்ட்ரெயிட்லயோ இல்லைன்னா ஆஃப்லயோ தான் ஆடப்போம். இவர் எதாவது இண்டிகேட் பண்ணா ஆஃபீஸ் டோர்னமெண்ட் ரீசெண்டா ஆடி இருந்தோம். அதுல ஒரு ஷார்ட் பால்ல கவர்ஸ்ல எக்ஸ்ட்ரா கவர்ஸ் 6 அடிச்சேன். ஸோ அது நல்லா இருந்துச்சு. ஸோ அதுதான் மென்ஷன் பண்றாரு. இந்த டோர்னமெண்ட் அதை பத்தி உங்களோட கேம் என்ன இருக்கும்? ஓகே. ஸோ நான் இந்த கொஸ்டின் ஆல்ரெடி முன்னாடி ஆன்சர் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். பிகாஸ் இங்க இந்த ட்ரீம் அட் பிக் டோர்னமெண்ட்ல தான், கார்பரேட் டோர்னமெண்ட்ல தான் லீக் மேட்சஸ் ஹெவியா இருக்கு. இந்த சென்ஸ் லைக் மற்ற கார்பரேட் டோர்னமெண்ட்ஸ்ல எடுத்த உடனே நாக் அவுட்ஸ். ஸோ ஒரு மேட்ச் நம்ம பெர்ஃபார்ம் பண்ணலாலும் வெளியில ட்ரீம் அட் பிக் ஒரு சான்ஸ் வின் ஃபார் ஆல் என்ற ஒரு கான்செப்ட் எடுத்துட்டு வந்தது ஃபர்ஸ்ட் டைம் நான் என்னோட கிரிக்கெட் கெரியர்ல கேள்விப்படுறேன். இதுல என்னன்னா இனிஷியல் மேட்சஸ் லீக் மேட்சஸ்ல 2-3 மேட்ச் தோத்தாலும் லைக் யூல் பி எலிஜிபிள் டு வின். ஒரே ஒரு மேட்ச் தான். அந்த ஒரு மேட்ச் ஜெயிச்சிட்டோம்னா either you'll be qualified for the silver or platinum or gold. அந்த லீக் பேஸ் பண்ணி. ஸோ அந்த பியூட்டியில லைக் இன்னொரு ஆப்ஷன் என்னன்னா லைக் நம்ம ஆட சான்ஸ் கிடைக்கிற பிளேயர்ஸ்க்குமே லைக் வில் பி கிவிங் ஆப்பர்ச்சுனிட்டி. சின்ஸ் இந்த லீக் இருக்கிறதால வின் ஃபார் ஆல் இருக்கிறதால அப்பார்ட் ஃப்ரம் த கிரிட்டிக்கல் மேட்சஸ் எல்லா பிளேயர்ஸ்க்கும் வில் பி கிவிங் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். ஸோ மற்ற பிளேயர்ஸுமே they should feel involved. அண்ட் ஒன் மோர் திங் இதுல சொல்ல ஆசைப்படுறேன் என்னன்னா லைக் இப்ப ரீசெண்டா ஒரு வீடியோ சஞ்சய் ப்ரோ போட்டிருக்காரு அவரோட பேஜ் ட்ரீம் அட் பிகர்ல. ஸோ அதுல அந்த டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் டாசஸ், 7 types of tosses. ஸோ டாஸ் வந்து 2 மில்லியன் கிட்ட ரீச் ஆகும் போது 2 million views reach ஆக போகுது. வின்னர் வேற. அது என்னன்னா okay. அது என்னன்னா ரெண்டு டீம் கேப்டன்ஸோ லைக் they have to toss the ball with the bat, tap பண்றது. ஸோ அந்த அது ஒரு டைப் ஆஃப் டாஸ். யார் முன்னாடி டேப் பண்றான்னு சொல்லிட்டு. ஸோ இட் நாட் ஒன்லி சென்னை ஆர் லைக் கனடா, கர்நாடகா, கேரளா all over the world ரீச் ஆயிருக்கு. நல்ல ரீச் ஆகும். ஸோ எஸ் கிரேட் ஐடியா சார். டெஃபினட்டா கிரேட் இனிஷியேட்டிவ். சாலிடான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் நம்ம யாரு இனிஷியேட் பண்ணா? ஆனா அது ஃபுல்லா பாத்தீங்கன்னா சாலிடா நிப்பாரு. ஆனா பெயின் இன்டென்ஸ் ஆகி இருக்கும். சரி. அது பேலன்ஸ் நம்ம நினைப்போம் நிறைய பேர் சாதாரண ஒயிட் அப்படின்னு. ஆனா அது எவ்வளவு டெஃபினட்டா ஏன்னா இது மாதிரி டாஸ்ல நம்ம நார்மலா பிளேயர்ஸ் சேலஞ்ச் மாதிரி எடுத்து சச்சினோ யுவராஜோ டேப் பண்ணி பார்த்துருக்கோம். பட் கிரிக்கெட்ல ஒரு டாஸ் டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் டாசஸ்ல இது பண்றது டெஃபினட்டா சஞ்சய் ப்ரோக்கு கமெண்ட்ஸ்லயே பாத்தீங்கன்னா ஒரு ஆக்சுவலா ஒரு 400-500 கமெண்ட் இருக்கும். ஸோ இது மாதிரி டாஸ்லாம் இருக்கா, ஓகே டிஃப்ரெண்டா யோசிச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு நிறைய கமெண்ட்ஸ் இருக்கும். ஸோ அது ஒரு சஞ்சய் ப்ரோ தான் சஞ்சய் ப்ரோ இனிஷியேஷன்ல நடந்துச்சு. Cool, brother. So எல்லா கொஸ்டின்ஸும் செம்மையா இருந்தது. Thanks a lot. சார். Thank you, Sanjay. Wishing you to have many other careers. Yes.